யோபு ஒரு சாதாரணமான மனுஷன். இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கும் தெரியும் உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீதிமான் என்று பல வகையான தேவனுக்குரிய காரியங்களை அவனை குறித்து சாட்சி அங்கு சொல்லப்படுகிறது. ஆனா யோபு செய்த விஷயம் என்ன? தன்னுடைய குடும்பத்தை தினந்தோறும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வருவான். என்றைக்காவது எப்பொழுதாவது உங்கள் முழு குடும்பத்தை தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உங்களுடைய சமாதானத்தை பெற குடும்ப ஜெபம் தேவை. கர்த்தருடைய ஆலோசனை பெற குடும்ப ஜெபம் தேவை. பண கஷ்டம் கடன் பாரங்களை விட்டு வெளியே வர குடும்ப ஜெபம் தேவை. பிசினஸுக்கு குடும்ப ஜெபம் தேவை. கூடி ஜெபிக்கிற குடும்பம் மிக அருமையாய் இருக்கும். உங்களுடைய சமாதானத்தை உறுதிப்படுத்த இக்குடும்பத்திலே கூடி ஜெபிக்க வேண்டும். சிலுவையிலே சம்பாதித்தார், எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லாம் வரும், உண்மைதான். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே வந்து இறங்குவதற்கு அது ஒரு அருமையான வாய்ப்பாக மாறும்.